Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் PTronோட நியூ லான்ச்சான Bassbuds EON இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்டோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13mm ஆஃப் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இயர்பட்ஸில். அண்ட் 10 மீட்டர் கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் USB Type-C போர்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க கேஸில். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா as usual வந்து PTronோட எல்லா பேக்கேஜிங் மாதிரியே அதே தான். அண்ட் ஒன்ஸ் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ்க்குள்ளே இருக்கும். அண்ட் USB Type-C கேபிள் வந்து ஒரு ஷார்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸோட ஓவர்வியூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு காம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா சார்ஜிங் கேஸும் காம்பேக்ட் தான். பட் இது மற்ற பிராண்ட்ஸ் சார்ஜிங் கேஸுக்குலாம் ஒரு சீனியர்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சார்ஜிங் கேஸ் ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த ரியல்மி TechNtech பட்ஸ் ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் நாய்ஸ் பட்ஸ் VS104. ஸோ நாய்ஸ் பட்ஸ் VS104 கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அண்ட் TechLife அதை விட கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இது அதை விட வெயிட் ரொம்ப கம்மி ப்ளஸ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அண்ட் ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் இயர்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது பார்க்கலாம். ஸோ இப்போ சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு LED லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதில் மேஜராக வந்து உங்களுக்கு நார்மலாக PTron இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பிளே அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பட் இதில் எதுவுமே கொண்டு வரல. ஸோ சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இயர்பட்ஸில் வேணால் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளூடூத் செட்டிங்ஸில் வந்து பார்க்க முடியும். அண்ட் சார்ஜிங் கேஸ் டோரோட ஃபங்க்ஷன்லாம் நல்லா குட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓப்பன் க்ளோஸ்லாம் பண்ணுறது அந்த ஹிஞ்ச் ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்குது. அண்ட் பாட்டமில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் ஸோ ஓவராலாக சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான். ஸோ ஒரு கிரே கலரில் நல்லா ஒரு ஸ்டைலிஷாக அண்ட் ரொம்ப ஸ்மாலாக காம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் வந்து இயர்பட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே PTronோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வியரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம் டைப்ன்றனால ஸோ வியரிங் கம்ஃபர்டபுள் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என் காதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லாங் டைம் வந்து வியர் பண்ணும் போதும் ஸோ ரொம்ப காது வலிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டச் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஏரியா. டச் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஸோ இதில் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது எக்ஸப்ட் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் தவிர. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி தான் வந்து வால்யூம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம். அண்ட் கால்ஸ் அட்டன் பண்ணுறது டிஸ்கனெக்ட் பண்ணுறது. அண்ட் டபுள் டேப் ரைட் இயர்பட்டில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அண்ட் டபுள் டேப் லெஃப்ட் இயர்பட்டில் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் நீங்கள் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதோட ஃபங்க்ஷன் இந்த PTron Bassbuds EONல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப குட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் ஈவன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸோ இந்த ரூமில் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் ரூம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாங்ஸ் விட்டு கேட்கல. அண்ட் இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகல. அண்ட் அதே மாதிரி ஐஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணும்போதே கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்ப குட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் உண்மையிலே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மியூசிக்ஸ் கேட்கும் போது என்னெல்லாம் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸில் ஸோ சின்ன பேக்ரவுண்டில் வர ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் இது எல்லாமே ஹியரபிளாக இருக்கும். அண்ட் ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் ஒரு இயர்பட்டில் தனியாக லிரிக்ஸ் கேட்குறது, ஒரு இயர்பட்ஸில் தனியாக வந்து மியூசிக்ஸ் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் வால்யூம் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் 80% வச்சு கேளுங்க. ஏன்னா 100% வச்சிங்கன்னா நிறைய வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த ஹை வால்யூமில் வச்சு கேட்குற யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கும் போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் வால்யூமில் கேட்ட ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் வால்யூம் லெவல் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் ரெட்மி ஃபோன் இல்லை எந்த ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் ஸோ ஃபுல் வால்யூம் வைக்கும் போது வேணால் இந்த ஆப்ஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ப்ளூடூத்தில் போனீங்கன்னா அந்த PTron TWS
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ஒன் மோர் திங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் PTron இயர்பட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். PTron BT PTron TWS. ஸோ இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இயர்பட்ஸுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், ஆனால் அந்த நேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸில் வந்து காட்டாது. ஸோ அதனால் வந்து அதை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு நான் மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ எந்த டிவைஸ்ன்றது வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ளூடூத் செட்டிங்கில் வந்து போனேன் PTron TWS இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பாட்டமில் வந்து அப்சல்யூட் வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக எனபிள் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் இதை டிசபிள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது எனபிள் பண்ணும்போது ஃபுல் வால்யூமில் கேட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நேரம் கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது. ஸோ என்னடா ஒரு மாதிரி கொஞ்சம் மேபி தலைவலி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பட் இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் வால்யூமில் கேட்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் சாங்ஸ் ஹியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாயபிளாக வந்து இருக்கும். ஓவராலாக இதில் ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. பட் இன்கேஸ் வந்து ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா மேபி வந்து கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அண்ட் எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சாங்ஸும் வந்து ஒன்றா கேட்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்காது. ஸோ மேபி வந்து அந்த மாதிரி டைமில் நீங்கள் கேட்கும்போது ஒரு குட் ஃபீல் வந்து கொடுக்காம இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 60 to 70% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு ஆடியோ ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ இருக்கிற ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக ஒர்த் ஃபார் த ப்ரைஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி. ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலையுமே செக் பண்ணேன். ஸோ இண்டோரில் செக் பண்ணும்போது சரி அண்ட் அவுட்டோர்லையும் சரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடியோஸும் ஆப்போசிட் பர்சன் கேட்குது. ஸோ ஒன்று வந்து நான் பேசுகிற ஆடியோ, இன்னொன்று வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ நான் மெயின் ரோட்டில் இருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது ஸோ பேக்ரவுண்டில் போகிற ஆட்டோ சவுண்ட் அண்ட் பஸ் சவுண்டு, வெஹிக்கிள் மூவிங் சவுண்ட். ஸோ நார்மலாக வெஹிக்கிள் கண்டினியூஸாக மூவிங்கில் இருக்குன்னா அது ஒரு சவுண்ட் மாதிரி வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்குது. அண்ட் அதே மாதிரி நான் பேசுகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்குது. அண்ட் இன்கேஸ் இப்போ நான் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கேன், பேக்ரவுண்டில் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ அப்போ வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் இறைச்சலாக வந்து ஃபீல் ஆகும் ஆப்போசிட் பர்சனில் ஹியர் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் அதுதான் ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி இண்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டோரில் பேசும்போது மேக்ஸிமம் ஃபேன் நாய்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ கொஞ்சம் வந்து இண்டோரில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேச முடிஞ்சது. அவுட்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசலாம், பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ், பேக்ரவுண்டில் வர ஸோ நாய்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கேட்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹெவி டிராஃபிக்கில் இருக்கீங்க, இல்லை பைக் அண்ட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கொஞ்சம் இறைச்சலாக வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ஸோ இதை வந்து நாங்கள் கூகுள் மீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்த்தோம். ஸோ கூகுள் மீட்டில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கொஞ்ச நாளாக கூகுள் மீட்லேயும் ட்ரை பண்ணும்போது ஸோ மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸில் ஸோ நார்மல் கால்ஸ் பேசும்போது கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பட் அதே மாதிரி அதே லொக்கேஷனில் கூகுள் மீட்டில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஆகுது. இதுதான் ரீசெண்டாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் அவுட்டோரில் இருந்தீங்கன்னா மேபி கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் கால் பண்ணி பாருங்கள். ஏன்னா மீட் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணுது. அதிலே டிஃபால்ட் அந்த ஆப்லேயே அந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இன்னும் கால்ஸ் பேசும்போது உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க வந்து சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி அண்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ பேட்டரி ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணல. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா ஸோ மேக்ஸிமம் 5 to 5.5 hours வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் வந்து கேட்க முடியுது. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து முடிஞ்சிடும். பட் ரைட் இயர்பட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து மியூசிக்ஸ் வந்து கேட்க முடியும். ரெண்டு இயர்பட்டும் ஒன்றா தான் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. பட் லெஃப்ட் இயர்பட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து சீக்கிரமாக வந்து ஆகிடும். ஸோ சார்ஜ் வந்து லோ அப்படின்னு வந்துடும். ஸோ இயர்பட்டே வந்து ஆஃப் ஆகிடும். பட் ரைட் இயர்பட்டில் ஸோ ஸ்டில் வந்து கொஞ்சம் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியும். அது ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணல. இன்கேஸ் பேட்டரி ரிலேட்டட் ரிவ்யூ வேணா கேளுங்க. இந்த இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கனாவே, ஒரு சைக்கிள் சார்ஜ் பண்ணிங்கனாவே ஸோ 5 to 5.5 hours வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் கேட்க முடியும். அண்ட் இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 hours வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மியூசிக் பிளே வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 30 hours. அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பர் டே வந்து ஒரு 4 hours 5 hours கேட்பீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சார்ஜ் வந்து போட வேண்டியது இருக்காது. ஸோ 2 சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு 4 ஹவர் அப்படி தான் கேட்பீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வரும். ஸோ ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து சார்ஜ் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேஸில் உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாதனால ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக முன்னாடியே சார்ஜ் போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதே நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ எல்இடி இண்டிகேட்டர் மாதிரி ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அண்ட் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சார்ஜிங் வந்து எப்படி மொபைலுக்கு போடுவீங்களோ ஸோ அந்த மாதிரி ப்ரிகாஷனாக முன்னாடியே போட்டுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா சார்ஜிங் கேஸில் எக்ஸாக்டாக எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ ஓவராலாக அவ்வளோதான். இப்போ இந்த PTron Bassbuds EON இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் இதோட குயிக் ரிவ்யூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.